ஹாய், இன்னைக்கு வித்தியாசமான கோதுமை இனிப்பு சக்கரம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இனிப்பு கோதுமை சக்கரம் செய்யறதுக்கு ஒரு பவுலில் கோதுமை மாவு ஒரு கப், ரவை 3 ஸ்பூன், பொடிச்ச சர்க்கரை அரை கப், ஏலக்காய் 3/4 ஸ்பூன், நெய் 2 ஸ்பூன், 2 ஸ்பூன் தேங்காயை நல்லா வறுத்து அதோட சேர்த்துக்கங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா பெசரி விட்டுக்கங்க. இது கூட 3 ஸ்பூன் பால் சேர்த்து நல்லா கெட்டியாக பிசைஞ்சுக்கங்க. பால் பத்தலைன்னா இன்னொரு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். பிசைஞ்ச மாவை நல்லா உருட்டி 3 பீஸாக கட் பண்ணிக்கங்க. அதிலிருந்து ஒவ்வொரு பீஸாக எடுத்து 1 இன்ச் அளவு மொத்தமாக இருக்க மாதிரி நல்லா தேய்ச்சிக்கங்க. கோதுமை இனிப்பு சக்கரத்துக்கு மாவை கொஞ்சம் மொத்தமாக தேய்ச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். தேய்ச்ச மாவை இந்த மாதிரி ரவுண்டாக இல்லைன்னா இந்த மாதிரி பூ மாதிரி கட்டரை வச்சு கட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட கட்டர் இல்லைன்னா ஷார்ப்பான கிண்ணமோ டம்ளரோ வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்க இந்த மாவில் டூத் பிக்கோ இல்லைன்னா கத்தியோ வச்சு இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. அப்போ தான் இது பூரி மாதிரி உப்பாமல் இருக்கும். இந்த மாதிரி எல்லா மாவையும் செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெயை காய வச்சு இந்த தேய்ச்சி வச்சுருக்க சக்கரத்தையெல்லாம் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. பாதி வெந்ததுக்கப்புறம் சிம்லேயே வச்சு எடுங்க. இந்த ஸ்வீட்டை நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் செஞ்சுக்கலாம். ஆனால் நடுவில் ஒரு சின்ன ஓட்டையும் சுற்றி இந்த மாதிரி கோடும் போட்டிங்கன்னா தான் உப்பி வராமல் இருக்கும். இது நல்லா கிறிஸ்பியாக ஆகிற அளவுக்கு வேக விடுங்க. ரவையும் தேங்காயும் இதில் சேர்த்துருக்கிறதுனால வாயில் வச்சாலே கரையும். நான் இதில் 1/4 கப் தான் சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். ரொம்ப கிறிஸ்பியான சுவையான கோதுமை இனிப்பு சக்கரம் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே அழகா இருக்க இந்த கோதுமை சக்கரத்தை குழந்தைங்களோட ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கூட வச்சு விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் இன்னொரு சமையலோட பார்க்குறேன்.